வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்கள்னு நம்புகிறேன். நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நான் இப்போ சுவிட்சர்லாந்து நிற்கிறேன். என் கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். ஏர்போர்ட் வீடியோ போட்டேன். நான் சுவிட்சர்லாந்து தான் நிற்கிறேன். இங்கே நேச்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. லட்வியாவோட ஒப்படைக்க அங்கே இப்போ தான் நாங்கள் எல்லாமே பூவல் எல்லாமே பூக்க ஸ்டார்ட் பண்ணது. இங்கே ஆல்மோஸ்ட் பூத்து முடிகிற மாதிரி இருக்குது. நிறைய பூவல் எல்லாம் கொட்டி காஞ்சி போய் வந்துட்டு, ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் நடந்து போகிற வியூவை காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ உங்களுக்கு பார்க்க ஏதோ மத்தியான நேரம் அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு நான். ஆனால் அதான் இல்லை, இப்போ எனக்கு 7:30 ஆகுது நேரம். ஆனால் இன்னும் சூரியன் மறையலை. சன்செட்டுக்கே இன்னும் ஒரு 2 மணித்தியாலம் இருக்குது. 10-10:30 தான் நீங்கள் சூரியன் மறையும். லட்வியாலேயும் அப்படித்தான். லட்வியாவில் இன்னும் கூட நேரம் எடுக்கும். இங்கே 9-9:30-10 மணி இங்கேண்டா, அங்கே 1 hour கூட 10:30-11 மணி ஆகும். ட்ரெயின் வருது. ஓ, எங்கண்ட இடங்கள்ல கூட மாமரம், வாழைமரம், எங்கண்ட நாடுகள் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மரங்கள் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே ஆப்பிள் மரம் கூட நிற்குது. இந்த ஏரியாக்குள்ள நிற்கிற மரங்கள் செரி பழத்தின மரம் நிறைய நிற்குது. மற்றது ஆப்பிள் நிற்குது. அந்த பியர்ஸ் பழம் சொல்லுவான், பேரிக்காய்ன்னு சொல்றவையாக்கும் தமிழ்ல. அந்த மரம் எங்களை காட்டுறேன். எனக்கு முன்னால ஒரு தோட்டம், அதுல ஆப்பிள் எல்லாம் காய்ச்சிருக்கு. ஒரு மரத்துல ஏதோ காய்ச்சிருக்கு. இந்த கொப்பு முறிஞ்சு போயிருக்கு. எனக்கு முன்னால இப்ப செரி தோட்டம் இருக்கு. அது ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பழம்? பியர்ஸ், பேரிக்காய். இது செரி. அது தனியா பாதுகாத்து வச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் அது ஏற்றுமதி செய்யறதா இருக்கும். இதுவும் ஃபுல்லா செரி தான், பட் இது வெளியால நிக்குது. நாங்க இப்படி மரங்கள்ல இங்க புடுங்க கூடாது, அதுதான் முதலாவது. ஆனா நான் நிக்கிறேன். யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்களா தெரியா. பட் நாங்க நிறைய எங்கண்ட ஊர்ல போய் நின்று ஆயிரம் மாதிரி ஆயக்கூடாது. ஏன்னா இது அவங்க தோட்டம் தானே, தனி ஒரு ஆக்கள். ஸோ நாங்க ஆஞ்சி சாப்பிடக்கூடாது. 1-2 டேஸ்ட் பண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டேனேன். ஸோ 1-2 ஆய பாக்குறேன், பிடிச்சிட்டேன். ஆனா 2 கையாலையும் பிடிக்க முடியல, ஆய முடியல. பிடிப்பான். ஹாய், போன் விழுந்துட்டு. நான் என்னோட மிஷன் பழம் ஆயிரம் தானே, ஆஞ்சிட்டு உங்களை பாக்குறேன். ரெண்டு பழம் தான் நான் சொன்னேன், எனக்கு ஆயில கண்ணா முடிங்கன்னு. சரி பார்க்க நல்லா குழு கொலண்டு இருக்குன்னு.
கூடுதலாக செரி சிவப்பு கலரில் இருக்கிறது. நான் கடையில் பார்த்தேன். நான் மேக்ஸிமம் வீடியோ பார்த்தா தெரியும். அங்கே செரி பார்த்து நான் வீடியோ போட்டேன். நான் சீசன் வந்துட்டு செரி விற்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த பழம் வந்து நல்லா கருத்ததோட நல்ல பெரிய சைஸில் வேற இருக்குது. உண்ட சாப்பிட்டு பார்ப்பேன். நான் நினைக்கிறேன் இது வைன் ஏதாவது செய்கிறதுக்காக அப்படியே மரத்துலேயே நல்லா முத்த விட்டுருப்பாங்களோ தெரியல. ட்ரை. பயங்கர இனிப்பு. இப்படியோ சார் ஊத்துது. பாத்தீங்களா? அப்படியே நாங்க பீட்ரூட் வெட்டினோம்னா எப்படி சிவப்பு கலர் சாயம் வருமோ அந்த அதுக்கு வலியுது. நல்லா இருக்கு, சூப்பர். இந்த வாய் கைக்கு அந்த மெஹந்தி வச்ச மாதிரி வந்துட்டு பல்லெல்லாம் கலர் மாறிட்டு. ஓகே, பழம் நல்லா இருக்கு. நான் இப்ப இவ்வளோ பாதையும் கடந்து அந்த கரைக்கு போறேன். ஆனா நல்லா இருக்கு இந்த நேரம் நடக்கிறதுக்கு. இங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. லட்வியால நான் வாக்கிங் போனேன்டா யாருமே ஒரு வணக்கம் எதுவுமே சொல்றேல. எங்கட லெக்சரர் சொன்னவா, நாங்க புதுசு தானே, அதால எங்கட லெக்சரர் படிப்பிக்க சொன்னவா, அவ வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி, கொஞ்சம் இல்ல நல்லாவே இன்ட்ரோவர்ட். ஆக்களோட பெருசா பழக மாட்டேனேமா. இப்ப தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களே நாங்க இப்ப பஸ்லயோ எங்கேயோ கண்டா அவ இருக்கணும்னு சொன்னா இவ போய் கதைக்க மாட்டேனே. என்னன்னு சொன்னா அவ ஏதாவது யோசிச்சு கொண்டு இருப்பினா அதை நாங்க ஏன் குழப்போணும்னு நினைச்சு கொண்டு தெரிஞ்ச ஆக்கள் இருந்தாலும் சுமார் சின்னனா ஒரு ஸ்மைல் தான். நாங்க கூட ஹாய் ஹலோன்னு எல்லாம் சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டையோ யாரையோ ரிலேட்டிவோ யாரையோ கண்டோம்னா ஹலோ சொல்லுவோம் தானே. ஆனா அது அந்த பழக்கம் அவையில இல்ல. அவையோட நேச்சர் அப்படின்னு சொன்னவா. ஸோ நாங்க அதுக்கு ஒண்ணு செய்யலாது தானே. ஆனா இங்க வந்த பிறகு நான் இதுக்கு முதல்ல இந்த ரோட்டால ஒருக்கா நடந்து வந்தேன். நான் தனியா விளத்துற எல்லாருமே கிரீட்ஸே சொல்லினேன். கிரீட்ஸேனா வணக்கம் நினைக்கிறேன். நானும் வீட்டை கேட்டு நான் என்ன சொன்னா என்ன சொல்லணும்ண்டு, அதால கிரீட்ஸே அந்த மாதிரி சொல்லினேன். நல்லா இருக்கு வேற அது சொல்ல. நான் இன்னைக்கு வரைக்குள்ள வீடியோ எடுத்துட்டு வந்தேன். நான் அதால நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு வாரதால் இடைக்குள்ள கதைக்க கூடாதுன்றதுக்காக என்னவோ தெரியும் அவ சொல்லல. பட் நான் சொன்னேன்டா கட்டாயம் அவையும் சொல்லினேன். நான் சொல்லாமலே நிறைய பேர் சொல்லினேன். பட் அவ சத்தமா சொல்ல மாட்டேன், மெல்லமா சொல்லுவேன். அதால ஒரு மாதிரி குட்டியா தாங்க இருக்கும். பீட்ஸு அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அது. எங்களை தெரியாட்டிலும் தெரியாத ஒரு ஆக்கள் ஒரு வணக்கம் சொல்லிக்க அது நல்லா இருக்கு. பட் இங்க எனக்கு ஃபர்ஸ்டா பிடிச்ச விஷயம் வணக்கம் சொல்றது. எல்லாருமே கிரீட்ஸே சொல்றாங்க. நல்லா இருக்கு அது. அப்படியோ அந்த சன்லைட்டோடயே போய் கொண்டிருக்கிறேன். நான் நடந்து வந்த பாதையை பாருங்கள். ஆனா இங்கால வியூ தான் தரமா இருக்கு. நான் ரோட்டு கடந்து மலையால இறங்கி அந்த சைட் போறதுக்கு இடையில சன்செட் ஆயிடும். போய் வியூ கண்டிப்பா பார்க்கணும். சன்செட் பார்க்குறேன் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ட வந்துட்டேன். இப்ப நான் இந்த சைடால கொஞ்சம் இறங்கி அங்கால ரோட்டு க்ராஸ் பண்ணிட்டேன்டா. க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்தேன்டா அந்த கடற்கரை சைட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு சன்செட் பார்க்கலாம். போயிட்டு அங்க தண்ணி இருந்தா முதல்ல கை கழுவணும். ஒட்டுது, ரொம்ப காஞ்சிட்டு. அதோட இந்த ரெஸ்ட்ல எல்லாம் பிரண்டுட்டு.
அந்த சைட் தான் அப்படியே இறங்கணும். இதுல கை கழுவுறதுக்கு தண்ணி இருக்கு. நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறது. ஓகே, பயணத்தை தொடர்வோமா? நான் சன்செட் பார்க்கறதுக்காக தான் முக்கியமாக வந்தேன் நான். ஆனால் சன்செட் இன்னைக்கு ஒரு மாதிரி க்ளவுடியாக மாறிட்டு, ஆனால் வியூ நல்லா இருக்கு. தண்ணி நல்லா அப்படியே பச்சை கலர்ல தெரியுது. அந்த சூரியன் வந்து அங்க அஸ்தமனம் ஆயிட்டார். ஒரு மாதிரி முகிலுக்குள்ள மறைஞ்சதுல தெளிவா பார்க்கலாமே இருக்கு. ஆனா இந்த இடம் நல்லா இருக்கு. இப்ப நேரம் 9 மணி. ஆனா 9 மணி மாதிரியும் இருக்கு. எங்கண்ட ஊர்ல 9 மணிக்கு இப்படி வெளியில போகலாமோ நாங்கள் போகலாது. ஆனா இங்க பயப்படாம போகக்கூடியதா இருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப எந்த லாத்துக்கு பிந்தி இருளுதோ அதே அளவுக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆன உடனே வேலைக்கு இருந்திடம். கொஞ்ச நேரம் இதுல இருந்து நல்லா காத்து வாங்கி ரசிச்சுட்டு வீட்டை போலாம். நல்லா இருக்கு. பட் உயர்த்தி எடுக்கவும் லைட்டா பயமா இருக்கு. விழுந்தா அம்போதான். மீன் எல்லாம் ஓடுது, குட்டி குட்டி. ஓ, பெரிய மீன் ஓடுது. ஓகே, சன்செட் பார்த்தாச்சு. சன்செட்னு சொல்லலாது, பட் நான் வர வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துக்குமே நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். நான் இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் இதான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேண்டாம், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சந்தாக்கள் சந்தோஷம்கள்.